ஹாய் கைஸ், வெல்கம் டு கல்வி மாலை சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்க பொதுத்தமிழ் சிலபஸில் ஸ்டாண்டர்ட் வைஸ் ஒன் பை ஒன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 டேர்ம் 2 முடிச்சாச்சு. டேர்ம் 3ல இயல் 1ஓட வீடியோ நேற்று போட்டிருந்தேன். ஃபுல்லாக லெசன் ஃபுல்லாகவே நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்கட்டோட போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. இது இயல் 1ஓட புக் பேக் ஆன்சர்ஸ். வாங்க பார்க்கலாம். இயல் 1ல இருக்கிற பாடம் பாரதம் அன்றைய நாற்றங்கால். இது நம்ம நேற்று பார்த்தோம். தாராபாரதி எழுதியிருந்தது. தாராபாரதியோட நூல்களிலேருந்து எல்லாமே பார்த்தோம். அவருடைய பேர் ராதாகிருஷ்ணன். அவர் கவிஞாயிறுன்னு அடைமொழி வச்சு கூப்பிடுவாங்க. அவருடைய நூல்கள் எல்லாமே சூரியனுக்கு சம்பந்தப்பட்டதா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரலொளி வெளிச்சங்கள், தாராபாரதியின் கவிதைகள்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே ஈஸியான இதுவா இருந்துச்சு. இதோட புக் பேக் பார்க்கலாம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எதிரொலிக்க. அடுத்து தமிழ்நாட்டில் காந்தி. அதாவது தமிழ்நாட்டுக்கும் காந்திக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அவர் எப்பப்பெல்லாம் வந்தாரு, அவரோட ஒரு வாட்டி வரும்போது என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத பத்தி ஒரு தொகுப்பா கொடுத்திருந்தாங்க. 1919 ரவுலட் சட்டம் அப்ப சென்னை வந்திருந்தாரு. அதுக்கு எதிர்த்து போராடுறதுக்காக, அது ஒரு கூட்டம் போராட்டத்துக்காக வந்திருந்தாரு. அப்ப ராஜாஜி வீட்டுல தங்கியிருந்தாருன்றத பத்தியும், அப்புறம் பாரதியார் பத்தி அவர் இவர் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது பத்தியும், அப்புறம் ஒரு வாட்டி மதுரைக்கு சென்றுட்டு இருக்கும்போது தொடர் வண்டியில பார்க்கும்போது அவருடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே மாத்தினதுல தமிழ்நாடுக்கு, மதுரைக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கானாடு காத்தான், காரைக்குடிக்கு கானாடு காத்தான் வந்திருந்தாரு. அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தது, திருக்குற்றாலம் அருவிக்கு போனது, இது எல்லாத்தையும் பத்தி சொல்லியிருந்தாரு. அதில் மட்டும் இல்லாம போப் எழுதிய தமிழ் கையேடு அவருக்கு அவரை ரொம்ப கவர்ந்த குறிப்பீடுன்னு சொன்னது. திருக்குறள் அவரை ரொம்ப மிகுந்து கவர்ந்தது. அதுக்கப்புறம் உவேசா நிழல்ல இருந்து நாங்க தமிழ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து எல்லாமே சின்ன சின்ன இதுவா கொடுத்துருப்பாங்க. நல்ல அழகான போன வீடியோல சொல்லியிருப்பேன். இதோட புக் பேக் பார்க்கலாம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் டேஷ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் உவேசா. இலக்கிய மாநாடு எங்க நடந்தது? சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம்னாலே தெரியும், அருவி. தமிழ் கையேடு அப்படின்னா போப். அடுத்து வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து அவங்களோட மகள் தான் வேலுநாச்சியார். அவங்க ஆங்கிலம், பிரெஞ்சு, உருதுன்ற எல்லா மொழிகளையும் நல்ல கற்று தெரிந்திருந்தாங்க. சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி எல்லாத்துலயுமே அவங்க ரொம்ப பெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகுநாதரை மறந்தாங்க. காளையர் கோயில்ன்ற போர் நடக்கும்போது ஆங்கிலேயர்கள் அந்த முத்துவடுகுநாதரை கொண்டுடுறாங்க. அப்போ அவங்க திண்டுக்கல் கோட்டைக்கு இடம்பெயர்றாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அவங்களோட அமைச்சரா இருந்தது தாண்டவராயர். தளபதியா இருந்தது யாருன்னா பெரிய மருதும் சின்ன மருதும். அவங்களோட வச்சுதான் அந்த படையை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றதை பத்தி ஆலோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் ஹைதர் அலி கிட்ட இருந்து ஒரு 5000 குதிரைப்படை வந்திருந்தது. இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. சரி, அந்த நாளுக்காக எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. எதனைக்கு போய் போரிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தாங்க. விஜயதசமி வருது. விஜயதசமி அப்பதான் அவங்க கோட்டை சுவர் திறக்கப்படும். சிவகங்கை கோட்டை சுவர் திறக்கப்படும். அப்போ பெண்கள் எல்லாரையும் மாறு வேடத்திலையும் பூக்களுக்குள்ள ஆயுதங்கள் வச்சும் எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க. அதுக்கு நடுவில் உடையாளுன்ற பெண்ணுடைய மரணத்தை பத்தி கேள்விப்படுறாங்க. அவங்க இப்ப ஆங்கிலேயர் உடையாள் கிட்ட கேட்கறாங்க வேலுநாச்சியார் எங்கன்னுட்டு. அவங்க சொல்ல மறுத்ததுனால அவங்களை கொண்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவங்களுக்கு ஒரு நடுகள் நடுறாங்க. அவங்க சிவகங்கை கோட்டை போறதுக்கு முன்னாடி அந்த நடுகளுக்கு போயிட்டு அவங்கள வேண்டிட்டு அவங்க கையில இருந்த தாலியை அந்த நடுகளுக்கு போட்டுட்டு வராங்க. உடையாள் புகழ் வாழ்குக ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து அவங்க அந்த சிவகங்கை கோட்டைக்கு போறாங்க. போகும்போது குயிலின்றவங்க, அவங்க பெண்கள் படையோட தளபதி. குயிலின்றவங்க சொல்றாங்க, நான் உள்ள போயிட்டு ஆயுதக்கிடங்களை தீ வச்சிடுறேன். தீ வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அங்கிருந்து புகை மண்டலமா இருக்குது. வேலுநாச்சியாரோட கட்டளைப்படி எல்லாருமே உள்ள போறாங்க. ஆங்கிலேயர்கள் வீழ்த்தி கொண்டுடுறாங்க. எல்லாருமே வெற்றி அடைஞ்சிடுறாங்க. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்க அப்படின்னு கேட்கும்போது, குயிலி அவங்க மேல நெருப்பு வச்சுதான் போய் ஆயுதக்கிடங்களை குதிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதை வச்சுதான் உயிரை தந்து தம் நாட்டை காப்பதற்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இலக்கணம் பார்த்தோம். இலக்கணம்ல 4 வகை சொற்கள் பார்த்தோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கும் சொல். வினைச்சொல் அப்படின்னா ஒரு செயலை குறிக்கும் சொல். இடைச்சொல் அப்படின்னா பெயருக்கும் வினைக்கும் நடுவுல அவங்களுக்காக ஒரு இடையக்காக ஒரு சொற்களா இயங்குறதுதான் இடைச்சொல். உரிச்சொல் அப்படின்றது ஒரு தன்மையை மிகுதி பத்தி சொல்றதுதான் உரிச்சொல். எல்லாமே பார்த்திருந்தோம். நம்ம இதுல இருக்கிறது பார்ப்போம்.
சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக. ஃபர்ஸ்ட் இதுல படித்தால் ஐ மற்று கூ அப்படின்றதுலாம் இருக்கு. இந்த படித்தால் மட்டும்தான் வந்து பெயர் சொல், அதாவது ஒரு சொல்லா இருக்கு, அது வினைச்சொல். அதுவே ஐ மற்று கூ இது எல்லாமே இடைச்சொல். மதுரை கால் சித்திரை ஓடினான் பாத்தீங்கன்னா மதுரை கால் சித்திரை இது எல்லாமே பெயர் சொல். ஓடினான்றது ஒரு செயலை குறிக்குது, அது வினைச்சொல். சென்றால் வந்த சித்திரை நடந்து இதுல எல்லாமே சென்றால் வந்த நடந்து இது எல்லாமே ஒரு செயலை குறிக்குது. சித்திரை மட்டும்தான் ஒரு பெயர் சொல். அடுத்து மா ஐ மற்றும் மற்றும் எல்லாமே இடைச்சொல். மா அப்படின்றது உரிச்சொல்ல வருது. அவ்வளவுதான். இந்த இயர்ல இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே பார்த்தாச்சு. இதே மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.